மற்றும் வந்திருக்கிற எல்லா உறவினர்கள், சபை விசுவாசிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி தூரம் என்றான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் யாரை பற்றி சொல்லுகிறது அப்படி என்று பார்த்தால் எலியாவை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த எலியா? இந்த எலியாவுடைய பின்னணி என்ன என்று பார்த்தால் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, திஸ்பியனாகிய எலியா என்று. இந்த திஸ்பியன் என்பதற்கு மூல அர்த்தம் என்னவென்று சொன்னால் கடன்பட்டவன் என்ற அர்த்தம், எல்லாவற்றையும் இழந்தவன் என்ற அர்த்தம். எல்லாவற்றையும் என்று சொன்னால் தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை, தான் சேர்த்து வைத்த ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பொருள் எல்லாத்தையும் இழந்தவன். இவனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த போதிலும் இந்த எலியா தேவனை மாத்திரம் தன் வாழ்க்கையில இழக்காதபடிக்கு இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வருகிறது. ஆகாப் மனைவியாகிய யேசபேல் மூலமாய் எலியாவிற்கு ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனைக்கு பயந்து எலியா செய்த காரியம், கேரித் ஆற்றங்கரையில் சூரச்செடியில் போய் மறந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த எலியா சோர்ந்து போய், இந்த எலியா தான் ஜீவனை காத்துக்கொள்ளும்படி பயந்து போய் இவர் சூரச்செடியில, கேரித் ஆற்றங்கரையில தன்னை ஒழித்து காத்துக் கொள்ளுகிறார். இந்த சூழ்நிலையில தேவதூதன் அவரோடு கூட பேசுகிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக பிரச்சனைகள், எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அழைத்த ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவன் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது அதுல வாசிக்கிறோம், தேவன் கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டதினால் 40 நாள் இரவு பகல் நடந்து ஓரேப் மலை வரைக்கும், அதாவது தேவ பர்வதம் வரைக்கும் இவன் நடந்து சென்றான். அல்லேலூயா. தேவன் பர்வதம் மட்டும் கடந்து போய் அங்க இருக்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் அவருக்கு வருது, உனக்கு இந்த இடத்துல என்ன வேலைப்பா? நான் போக சொன்ன இடம், நான் சொன்ன தூரம் இது அல்ல. நீ அங்க வந்திருக்கிற, நீ போக வேண்டிய தூரம் இது இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் நினைச்சிட்டு இருந்தாரு, ஆண்டவர் நம்மளை போக சொல்ற தூரம் அவருடைய பர்வதம் மட்டும்தான் சொல்லி அல்ல, அவர் கடந்து போற தூரம் இன்னும் இருக்குன்னு சொல்லி அவரை மறுபடியும் தட்டி எழுப்பி போன்றார். அல்லேலூயா. அதை எந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும்னு சொன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகோவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகொலாயா ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எலியாவுக்கு இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை சொல்ல காத்திருக்கிறார். எலியா நினைச்சிருந்தாரு தேவ பர்வதம் மட்டும் போனா போதும்னு சொல்லி. இல்ல, நீ போற தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகமா இருக்கு, நீ எழுந்து போன்னு சொன்ன உடனே அவர் எங்க போக சொல்றாருன்னா, நிம்சியின் குமாரனாகிய யெகோவை அபிஷேகம் பண்ணும்படியும் சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை அபிஷேகம் பண்ணும்படியும் அவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாபாத்தின் குமாரன் எலிசா, இந்த சாபாத் என்பது பெயருக்கு மூல அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேவன் நியாயம் தீர்க்கப்படுவார். அல்லேலூயா. இந்த சாபாத் என்ற பெயருக்கு மூல அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் நியாயம் தீர்க்கப்படுவார், நமக்காக தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படுவார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. எலிசா சாபாத்தின் குமாரன்
எலிசா. இந்த எலிசா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேவன் ரட்சிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். நிம்சி, அதுக்கு அடுத்ததா வருது நிம்சி என்று சொல்லி. இந்த நிம்சியின் பெயருக்கு மூல அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீ மீட்கப்படுவாய். அல்லேலூயா, நீ மீட்கப்படுவாய். அப்போ ஆண்டவர் ஒரு வேலையை எலியா கிட்ட கொடுக்கிறார். நீ போயிட்டு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல 3 பேர், சாபாத்து, எலிசா, நிம்சி, இந்த 3 பேர். இந்த 3 பேருக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். சாபாத் என்று சொன்னால் தேவன் நியாயம் தீர்க்கப்படுவார். அல்லேலூயா. எலிசா என்றால் தேவனே என் ரட்சிப்பு. 3வது நிம்சி. நிம்சி என்று சொன்னால் நீ மீட்கப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, இந்த இடத்துல அவருக்கு என்ன ரகசியத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படின்னு சொன்னா, தேவன் நமக்காக ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரு ரகசியம் எலியா கிட்ட, ஆண்டவர் எலியா கிட்ட சொன்ன ஒரு முக்கியமான ரகசியம், தேவன் நமக்காக நியாயம் தீர்க்கப்படுவார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தேவனே நமக்காக நியாயம் தீர்க்கப்படுவார். தேவன் தான் நம்முடைய ரட்சிப்பு. தேவன் தான் நம்மை மீட்கிறவர். இதுதான் தேவன் சொன்ன வெகு தூரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெகு தூரத்தை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தது போல புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 30ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவரோடு கூட சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த எலியா இயேசுவோடு கூட மறுரூப மலையில அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறத நம்மளால அந்த இடத்துல வாசிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன, எலியாவுக்கு சொன்ன வெகு தூரம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் மறுரூப மலைக்கு போகிற வரைக்கும், அதாவது பரதேசிக்கு போகிற வரைக்கும் போகிறது தான் வெகு தூரம் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பட்டம் பெறுகிற நாம நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை இழந்திருக்கலாம், ஊழியத்தின் பாதையில சோர்ந்து போயிருக்கலாம், அநேக காரியத்தினால நம்ம ஊழியத்தை விட்டு இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைய ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற அந்த வெகு தூரம் பயணம் எது தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படுவார். அந்த தீர்க்கதரிசன வார்த்தை புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தான் நம்மை மீட்க முடியும். தேவன் தான் நம்மை ரட்சிக்க முடியும். இந்த நற்செய்தியை இந்த உலகத்துக்கு கொண்டு போகிறது தான் வெகு தூரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எனக்காக நியாயம் தீர்க்கப்படுவார். தேவன் தான் என் ரட்சிப்பு. தேவன் தான் என்னை மீட்க முடியும். இந்த சத்தியத்தை இந்த உலகம் எங்கும், இந்த கிராமம் எங்கும், பட்டணம் எங்கும் போய் அறிவிக்கிறது தான் வெகு தூரம். அல்லேலூயா. இந்த வெகு தூரத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தி சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஊழிய பாதையில நாம கடந்து போவோம் என்று சொன்னா கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.